நினைத்ததை யார் முடிப்பவன் சொல், அவரிடம் நான் படித்தவன் தான். வாசல் தேடி வந்ததொரு வசந்த காலம்தான். மிஸ்டர் சுப்பிரமணியத்தோட ரூம் சாவி வேணும். எதுக்கு? இந்த இடத்துல இருந்து அவ்வளவு மரியாதையா இருக்காது, எங்க வீட்டு மாடியிலே தங்க வைக்கலான்னு நான் தான் எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன். அன்பும் நல்ல பண்பும் ரெண்டு கண் போல் காக்க வேண்டும். பணிவும் சொல்லி கனிவும் கொண்டு வாழ்த்தை ஏற்க வேண்டும். ஒரு நாயகன் உதயமாகிறார். பள்ளியிலே பாடங்களை படிக்கணும், நல்ல புத்திசாலி பிள்ளையன நடக்கணும். சத்துணவு திட்டங்களும் எதுக்குடா, ஏழை சந்ததியும் உயரணும் அதுக்குடா. உழைக்கணும், உழைச்சி பிழைக்கணும், பிறகு உதவணும், இதை நீ ஒத்துக்கணும் கத்துக்கணும். எங்க வீட்டு பிள்ளை என்று தாய் குலம் தான் உன்னை கண்டு எந்த நாளும் சொல்லும் வண்ணம் வள்ளல் போல வாழ வேணும், உள்ளங்களை ஆட வேணும். ஊரார்களின் இதயமாகிறான். மேலாடை மூடாமல் பாவாடை போடாமல் பொண்ணு ஒண்ணு போனா கண்ணு பார்க்கும் அட்ரஸ் கேட்கும். மேலாடை மூடாமல் பாவாடை போடாமல் பொண்ணு ஒண்ணு போனா கண்ணு பார்க்கும் அட்ரஸ் கேட்கும். பூவும் வண்ண பொட்டும் கொண்டு கொடி போல் நடை போடு. நாணம் புலமானம் தமிழ் பெண்ணின் பண்பாடு. நினைத்த
படித்ததை யார் முடிப்பவன் சொல், அவரிடம் நான் படித்தவன் தான். வாசல் தேடி வந்ததொரு வசந்த காலம்தான். ஒரு நாயகன் உதய